திருமூலர் அருளிய திருமந்திரம் 32வது பாடல். தேவர் பிரான் நம் பிரான் திசை பத்தையும், மேவு பிரான் விரிநீர் உலகேழையும், தாவு பிரான் தன்மை தானறிவாரில்லை, பாவு பிரான் அருட்பாடலுமாமே. தேவர் பிரான் நம் பிரான் திசை பத்தையும், மேவு பிரான் விரிநீர் உலகேழையும், தாவு பிரான் தன்மை தானறிவாரில்லை, பாவு பிரான் அருட்பாடலும் ஆமே. தேவர் பிரான் நம் பிரான் திசை பத்தையும், மேவு பிரான் விரிநீர் உலகேழையும், தாவு பிரான் தன்மை தானறிவாரில்லை, பாவு பிரான் அருட்பாடலும் ஆமே. வரி தத்துவ விளக்கம். தேவர் பிரான் நம் பிரான் திசை பத்தையும், தேவர் பிரான் என்பது ஞானத்தில் உயர்ந்த தெய்வீக ஆன்மாக்களுக்கு தலைவனாகிய சிவபெருமானை குறிக்கிறது. நம் பிரான் என்பது சாதாரண உயிர்கள் உட்பட அனைத்து ஆன்மாக்களுக்கும் அவனே தலைவன் என்பதை உணர்த்துகிறது. இதன் மூலம் பதி எனப்படும் இறைவன் எந்த உயிரிடத்தும் பாகுபாடு கொள்ளாதவன் என்பது தெளிவாகிறது. திசை பத்து என்பது எல்லை கடந்த வியாபகத்தை குறிக்கிறது. மேவு பிரான் விரிநீர் உலகேழையும், விரிநீர் என்பது பரந்த பிரளய கடலையோ அல்லது பேரண்ட பெருங்கடலையோ குறிக்கிறது. உலகு ஏழையும் என்பது கீழுலகங்களிலிருந்து மேலுலகங்கள் வரை உள்ள 7 உலகங்களை குறிக்கிறது. மேவுதல் என்பது உட்புகுந்து ஒன்றியிருத்தல் எனும் பொருளை தருகிறது. தாவு பிரான் தன்மை தானறிவாரில்லை, தாவு பிரான் என்பது அனைத்தையும் கடந்து நிற்கும் பரம்பொருளான சிவனது உண்மையான இயல்பை அறிவாரில்லை என்பதை காட்டுகிறது. ஆணவம், கன்மம், மாய என்னும் மலங்களால் மூடப்பட்டுள்ள அறிவால் சிவனை அறிய முடியாது. உள்ளம் உருகி உணர்ந்து தன்னிலை மறந்து பாடுதல், துதித்தல், நினைத்தல், சரணடைதல் ஆகியவையே சிவனை அறியும் வழிகளாகும். திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம்.